லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் லைன்ல தான் இருக்கேன். நீங்க என் வீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு தடவை மீட் பண்ணிடுவோமா? டேட்டிங்கா? சரிங்க. மார்னிங் அடையார் காஃபி ஷாப் வந்துருங்க. உங்களுக்கு நான் லொகேஷன் சென்ட் பண்றேன். ஓகே பாய். டபுள் ஓகேங்க. அண்ணா இறங்கி வரவா, ஐயோ இவனா எதிர்க்க வந்தது. தசரத ராஜா எப்பவும் மிஷினும் கையுமா நிப்பேல், இன்னைக்கு என்ன வெறும் கையோட நிக்கிறேல்? டேய், மிஷினை கையமாக்கிறதுக்கு நான் பவர் ரேஞ்சஸா மனுஷன்டா. ஆட கோச்சிக்காத தசரத ராஜா, டிப்டாப்பா ஹீரோ மாதிரி ரெடி ஆகிறத பார்த்தா ஹீரோயின் ஓகே ஆயிடுச்சு போல. நோக்கு நல்லது நடந்தா அது நேக்கும் சந்தோஷம் தான் ராஜா. கண்டிப்பா உன் கல்யாணத்துல சரக்க போட்டு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு சாங்குக்கு ஆடிட்டு போய்கிட்டே இருப்பேன். உனக்கு கட்டிங் போட்டாலே காலு பிணிக்கும், இதுல இதெல்லாம் எது? இந்த ஊர் உலகமே அப்படிதான் எங்களை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஊர் உலகம் நினைக்கிறதுலாம் இருக்கட்டும், உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல முகூர்த்த நாளா மட்டும் பார்த்து சொல்றாங்க. தசரதா எங்க அப்பா கிட்ட சொன்னா வெறும் முகூர்த்தத்துக்கு மட்டும் தான் பாப்பாரு. ஆனா நான் முகூர்த்தத்தோட சேர்த்து சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் நல்ல நாள் பார்த்து தரேன். நீ பொண்ணா மட்டும் ஓகே பண்ணு. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். நானும் ஆச்சாரியா சிக்கன் சாப்பிட்டுருக்கேன்டா. போயிட்டு வா. எக்ஸல்யா போறேல்? ஆமா. இல்ல எக்ஸல்ல போனா எக்ஸ்பீரி ஆனவன் நினைச்சுக்க போறா. இப்போ வேற இதுல தான்டா போக சொல்ற? இந்தோ ஏன் வண்டி எடுத்துட்டு போங்கோ. பெரிய ஆயா பூசான் ஆயா. என் நண்பர் இருக்கான்டா. ஹலோ, சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஹாய். ஹாய். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஏங்க, நீட் எக்ஸாம்க்கு லேட்டாக வந்தீங்க, சார்லாம் கேட்குறீங்க. நம்ம ஊர் டிராஃபிக்கில் டைமுக்கு வருது கொஞ்சம் கஷ்டம்தான். போலாமா? போலாம் வாங்க. பிரதர் பார்த்து போமா. இங்க உட்காரலாமா? ப்ளீஸ். இனி இப்படி தான். கல்யாணம் பண்ணுறது முடிவு பண்ணிட்டோம். நம்ம கேரக்டர் காமிச்சிட வேண்டியது தான். காப்பி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களா இல்லை நான் வாங்கி தரவா? காசுல ரொம்ப கரெக்டா இருப்பீங்க போலயே. பொதுவா பசங்க பொண்ணுங்க கிட்ட வழிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணி தான் பாத்திருக்கேன். ஏங்க, நான் பக்கா குடும்ப பையங்க. நீங்க பேசுறத பார்த்தா அழகா ஐஸ்வர்யா ராய் பேசுற மாதிரி இருக்குங்க. ஆமா. ஐயோ போதுங்க, காஃபியை நானே ஆர்டர் பண்ணிடுறேன். அது என்ன அழகுனா ஐஸ்வர்யா ராய், வேற யாருமே அழகு இல்லையா? அப்படி இல்ல, எல்லா பொண்ணுங்களுமே அழகுதான். எல்லாரும்னா குந்தவை, சொர்ணாக்கா, சுந்தரி அக்கா, இவங்க எல்லாருமே அழகுதான் சொல்ல வந்தாங்க. ஆனா யாருமே உங்க லெவலுக்கு கிடையாதுங்க. பொண்ணுங்களை பேசியா கவர் பண்ணிடுவீங்க போலயே. என் தங்கச்சிக்கு அப்புறம் உங்ககிட்ட தாங்க நான் மனசை விட்டு பேசுறேன். பார்த்தா அப்படி தெரியல. அது பார்த்தா தெரியாது, மூஞ்சி அப்படி. உங்க ஃபேஸுக்கு என்னங்க, பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிரும். தேங்க்ஸுங்க. பையா. எஸ் சார். என்ன சாப்பிட்றீங்க? நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அதுவே எனக்கு சொல்லுங்க. 2 கூல் காஃபி. நம்ம இப்போ ராயல் என்ஃபீல்ட்ல ரைட் போலாம். ஐயோ, ரைடா? இந்த பைக்லையா? இது என் பைக் இல்லைங்க, என் ஃப்ரெண்டோட பைக். அப்போ உங்ககிட்ட என்ன பைக் இருக்கு? ஏற்கனவே XXL டிஷர்ட் போட்டு வந்திருக்கோம். வண்டி எக்ஸல்னு சொன்னேன். ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். உன்னை கிரிஞ்சா பாப்பா, ஆண்டவா காப்பாத்தேன். என்னோட வண்டி கருப்பு பல்சருங்க. ஓ, பிளாக் பல்சரா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டிங்க. அதனால தாங்க வாங்கினேன். சோல்மேட்டுங்க நாம. அப்போ உங்க பைக் எங்க? அது சர்வீஸ்ல இருக்கு. ஓ, அடுத்த வாட்டி உங்களை நான் பார்க்கும்போது பிளாக் பல்சரோட தான் பார்க்கணும். அதுக்கு என்ன, கண்டிப்பா. ஓகேங்க, டைம் ஆயிடுச்சு. நான் ஆஃபீஸ் இருங்க. கூல் காப்பி ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. இன்னொரு நாள் சாப்பிடலாங்க. நீங்களும் நானும் மீட் பண்ணது பூர்வ ஜென்மத்தோட தொடர்புன்னு நினைக்கிறேங்க. நான் கிளம்பவா? அடுத்து எப்போ பார்க்கலாம்? பைக்கை சர்வீஸ்லேருந்து எடுத்துட்டு சொல்லுங்க.
நாம எங்கேயாவது வெளியில போவோம். சூப்பருங்க, ஃபேண்டாஸ்டிக். கிளம்பட்டுமா? ஆ பாய். பையா ரக்கோ ரக்கோ. எனக்கும் தமிழ் தெரியும் பையா. டேய் போனோம் டிஸ்டர்ப் போனோம். ஆரன் சவுண்ட் கேக்குதாடா? கனவுல தமனா கூட காவல படி டான்ஸ் ஆடிறோம். யாரா அவன்? ஆடா அவனுங்க. தூக்கம் போச்சே, ஒரு தம்மா போடுவோம். ஓ மை காட், ஷிவரிங் ஸ்டார்ட்ஸ். ஐயோ கத்தரே, நான் பிறந்த 9 நாளையே குடிக்க ஆரம்பிச்சேனே. ஐயோ இன்னும் லேட் பண்ணுறான். சை, இவன் ஏதாவது சேரன் மாதிரி கதை எடுத்துகிட்டு வருவான். ஆன்சர் சொல்லி சரக்கு அடிச்சிட வேண்டியதான். கத்தரே, வேர் இஸ் ஹீ? ஓ காட், வந்துட்டான். ஏன் மச்சான் லைட்டு? என் ஆளை பார்த்துட்டு வர மச்சான். சரி, அப்புறம் என்ன, பழக்க போல ஆரம்பிச்சிருவோமா? சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? ம். உனதான் தெரியுமாடா எனக்கு கிக் பாக்ஸிங் பிடிக்கும்னு. உனக்கு போண்டா பிடிக்குன்னு தெரியும், இந்த அளவுலாம் எனக்கு தெரியாது. டேய், எனக்கு பாக்ஸிங் பிடிக்குன்னு தான் சொன்னேன், தெரியும்னு சொல்லடா. ஓ சனி மாஸ்டர். டேய், என்கிட்ட கருப்பு கலர் பல்சர் இருக்குன்னு சின்ன போய் சொல்லிட்டேன்டா. சின்ன பையா? டேய், அந்த வண்டியோட வெயிட் விட நீ சொன்ன போய் தான் வெயிட்டா இருக்குது. மச்சி இப்போ என்னடா பண்றது? ஆஹா, வாண்டட்லி மாட்டிட்டான். எப்படியாவது இப்போ பிராண்ட் சரக்கு வாங்கி பஸ் வேலையை கட்ட ஆரம்பிச்சிச்சு. ஐயோ வாய் வருதுறதே. மச்சான், ம், மணி என்ன 9:30? ஆமாம் 9:30. 9:30 ஆயிடுச்சுல. சரி, காசு கொடு, கட்டிங் போடலாம். ஐடியா தட்டுற மச்சான் உனக்கு. இந்த பணத்தை என்கிட்ட இருந்து காப்பாத்து ஆண்டவா. ஆஹா, 2 நோட்டா வருது வெளியே. முடிச்சிடலாம். நல்ல வேலை தங்கச்சி. சொல்லுமா. என்ன பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னேன், ஒரு ஃபோனையும் காணோம். அது ஒரு சமாச்சாரம் ஆயிடுச்சுமா. என்ன பொண்ணை பிடிக்கலையா உனக்கு? எல்ஜிஎம் இல்லை சிவா, பொண்ணுலாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்ப என்ன பிரச்சனை? அது சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டேம்மா அண்ணன். இப்ப நீயே போய் சொல்லிட்டியா? அது வந்துமா, என்கிட்ட கருப்பு கலர் பல்சர் இருக்குன்னு ஜானகிட்ட போய் சொல்லிட்டேமா. என்னது, கருப்பு பல்சரா? ம். ஐயோ கத்தாவே, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீ சொன்னது ஒரே ஒரு பொய். பொய் சொன்னதும் சொல்லிட்ட. இப்போ வச்சு ஒரு பைக் வாங்கி தொலைன. ஐயோ அட்டை, நீ சொல்ற அண்ணன் வாங்கிடுறமா. நீ ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணுமா, உடம்பு பார்த்துக்க. மச்சான கேட்டதா சொல்லு. ஓகேண்ணே, குட் நைட். ஓகேம்மா. கத்தாவே கடையை மூடிட்டியே. இந்த மச்சி போய் வாங்கிட்டு வா.
ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எதுக்கு மச்சி ரீசார்ஜ்? ஏய் தங்கச்சிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசுவேன், உனக்கு தெரியாதாண்ணா? நைட்டு போட்ட சீரியலில் காலைல டெலிகாஸ்ட் பண்ண மாதிரி ஓன்னு ஒப்பாரி வைங்க. சரிப்பா வாட்டப்பா. டேய் என்னது இது? இந்த காசு வச்சுக்கிட்டு பிளாக்ல குரங்கரத்தை வாங்கினேன்னு வையேன், அப்புறம் அந்த பில்டிங் இந்த பில்டிங் தாவி தாவி அப்படின்னு குரங்குன்னு சொல்லுவாங்கடா நீ. அதாவது பேசிட்டு இருக்கேன். டேய் டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க? நண்பர்களுக்கு சரக்குக்கு செலவு செய்யாதீர். இவனை கண்டிப்பா மிதிப்பேன்டா பூமால. அதை கொஞ்சம் கொடு. காசு வாங்கிட்டான்டா. உன்னாலதான்டா ஐனா காசு வாங்கிட்டான். ஐடா போறேன். நன்றி கர்த்தாவே. சார் உங்கள் ஆளு கொலை செய்யப்படல சார். அவனா சேர்த்துக்கிட்டானா? மாடு முட்டி கொண்டதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே சொல்கிறாங்க. மாடா? மாடா? என் ஏரியாவில் எங்கேயா மாடு? சார் முட்டினது ஆம்பளை மாடா பொம்பளை மாடா? கிராஸ் மாடு. விட்டா வாழை தூக்கி பார்த்து சட்டி போட்டுச்சா நைட்டி போட்டுச்சான்னு கேட்பான் போல. இவ்வளோ பிரச்சனையும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறீங்க பார்த்தியா? அதான் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க. என்னையா பெரிய ஆள்? எனக்கு அப்புறம் வந்தவன்லாம் எப்படியா போய் ஆட்சியை பிடிச்சிட்டானுங்க. நீங்கள் கிளம்புங்க, கூகுள் பேயில் போட்டு விட்டாரு. சார் என் நம்பரில் போடாதீங்க, கண்டுபிடிச்சிருவானுங்க. என் ஒய்ஃப் நம்பரில் போட்டுருங்க சார். அப்பதான் பண்ணாட்டி சார் மேடம் நம்பர் கொடுங்க சார், நான் கரெக்டாக போட்டுருவேன் சார். ஏய் சார் ஏய் என்னடா போட்டுருவ? அவங்களுக்கு பணம். ஏய் வர சார். வாங்க. ஏய் அந்த சிடிவியை போடுறேன். ஏய் போ போ. ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீ வந்தாலே ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீ வந்தா யாரு நம்ம குதிச்சு குதியில கீழே விட்டு ஆண்டிக்கு பேட்ச் ஒர்க் விழுந்துச்சா? ஓ இவனா? ஐயோ இதை வேற பார்க்கணுமா? ஏ ஹலமத்தி ஹபீபோ கொடுமையா இருக்கு கர்த்தரே. வந்தாலே ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீ வந்தா ஹலமத்தி ஹபீபோ. இந்த பாட்டுக்கெல்லாம் ஆட மாட்டியே, குத்து பாட்டு தானே ஆடுவேன். மச்சான் உனக்கு தெரியல, இது கூட அரபிக் குத்து. நான் தளபதி விஜய் அண்ணா மாதிரி பெரிய ஆளாயிடுவேன்னு உனக்கு போறாம. தளபதிக்கு அண்ணன் இல்லை, அவர் மட்டும்தான். பிளடி ஸ்வீட். மச்சான் நீதான் தளபதி மச்சான். இன்னும் இருக்கு இதுவும். மச்சான் நீதான் தலை. அடங்கப்பா நீதான் என் ரூட்டு தலை. ஐயோ மச்சான், ஆனா இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சா என் உடம்பு என்னத்துக்கு ஆகுது? இதெல்லாம் சரக்குன்னு நினச்சிக்கிட்டியா? பின்ன என் ஆளுகிட்ட சொன்ன போய் உண்மையாக்கணும். பைக்கு வாங்கியே ஆகணும். பைக்கு வாங்கத்தான் படிக்காதவன் ரஜினி சார் மாதிரி காசு வாரி வாரி கொட்டினியா மச்சான்? இந்த காசுல சூப்பரா கருப்பு பல்சர் ஒன்று வாங்கி கொடு, உனக்கு ஃபாரின் சரக்கு வாங்கி தரேன்டா. ஆமா ஃபாரின் சரக்குலாம் வேணாம், கமலஹாசன் வாங்கி கொடுவா. எந்த கடை பாடுறா? இதான் கடையா? ஏய் யார்றவன், மனுஷனா இல்ல மிருகமா? பெரிய கஸ்டமராக இருப்பானோ? வித்தியாசமா இருக்கானே. ஏகப்பட்ட வண்டி இருக்கு, நம்ம வண்டி இருக்குமா? வணக்கம் டைசன். வணக்கம் வணக்கம். பல்சர் பைக் இருக்கானா? இருக்கு தம்பி. கருப்பு பல்சர் இருக்கா? கருப்பு தான், கருப்பு தான் இருக்கு. சூப்பரா மச்சான். வண்டி பார்த்துடலாமாண்ணா? என்ன டைசன் மேல பாக்குது? நீ முழிக்கிறது பார்த்தா திருட்டு வண்டி தருவ போல. தொழில நேர்மை தான் தம்பி முக்கியம். என் பார்வையே அப்படிதான். அப்படியா? அண்ணா உன் பேர் என்னண்ணா? வாசன். வாசன். வாங்க வாசன், வண்டி காட்டுங்க வாங்க. தாராளமாக தம்பி, வாங்க உள்ள. இதுக்கப்புறம் நீ சாதா வாசன் இல்லைனா கேபி வாசன். வாங்க வாங்க, ஏகப்பட்ட பீஸ் இருக்கும், வாங்க வந்து பாருங்க. ஆல் சீஸ் வண்டி போல. எந்த வண்டி இது? பாத்தீங்களா, இதான் நீங்க கேட்ட கருப்புகள் பல்சர். நல்லா பாருங்க. டேய் என்னடா இவன்? டேய் கருப்பு பல்சர் காட்ட சொன்னா ப்ளூ பல்சர் காட்டுற? ஏப்பா நீ கேட்ட கருப்புகள் பல்சர் தான். கருப்பு கலருக்கும் ப்ளூ கலருக்கும் வித்தியாசம் தெரியாதா எங்களுக்கு? மச்சான் நீ ஒரு வேலை பண்றா, வாளுக்கு ஃபோன் பண்ணி மாத்தி சொல்லிட்டேன், கருப்பு பல்சர் கிடையாது ப்ளூ பல்சர் சொல்றான். டேய் மாடு எருமாடு கடிச்சு வச்சுன்னு சந்தோஷம். உனக்கு வண்டி கலர் கூட தெரியாதா உனக்கு? ப்ளூ பிளாக் மண்டை அடிச்சா. என்னாச்சுண்ணா? டேய் இது என்ன கலர்ரா? ப்ளூ கலர்னா? டேய் இது என்ன கலர்ரா? கருப்பு. திட்டாவனே ஒரு நிமிஷம் இருந்தேன். அவருக்கு ப்ளூ கலர்ல கருப்பு கலரா தெரியும், கருப்பு கலர்ல ப்ளூ கலரா தெரியும். அவர் கண்ணில் கோளாறுண்ணா. ஐயோ கோளாரா? மன்னிச்சிருண்ணா. தப்பா எடுத்துக்காத. போன்றல போன என்ன பார்த்து வாசன் ஐக்கர் ஓனர் தெரிஞ்சுனா ஒரு 2 கண்ணு புடிங்கி டிராகன் போடுவான். அண்ணா உங்களுக்கு கருப்பு கலர் பல்சர் தான் வேணும்? ஆமா. காவேரி அண்ணட்ட கருப்பு கலர் பல்சர் சேல்ஸுக்கு இருக்கு. இப்போ நீங்க போனீங்கன்னா வாங்கிக்கலாம்.
கருப்பு பல்சரா ஆமாண்ணா கருப்பு கலர் கருப்பு கலர் தானே கருப்பு. கருப்பு தானே மச்சான், கருப்பு கலர் தானே மச்சான், கடிச்சிக்கலாம். வண்டி வாங்குற பத்திரிக்கை அடிக்கிற பொண்ணை கட்டுற அதுக்கப்புறம் இருக்கடா ஜானகி முகூர்த்தம்